வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. உங்க எல்லாரையும் நான் எதுக்கு வர சொன்னேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். குணசேகரன் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். உங்ககிட்ட மன்னிப்புலாம் எதிர்பார்த்து நாங்கள் இங்கே வரல, பிஸ்னஸ் பண்ண வந்தோம். இல்ல, அதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா சொல்லிக்கிறது. ஆனா தப்பு பண்ணது நாங்க இல்லையா? விஜய் ஸ்ட்ரெஸ்ல ஏதோ அப்படி பேசியிருப்பான். என் தம்பி அப்படிலாம் பேசுற ஆள் இல்ல. மன்னிச்சிருங்க சார். நாங்க எதிர்பார்த்து வந்ததை நீங்க குடுக்கறேன்னு சொல்லிட்டா நாங்க போயிட்டே இருப்போம். வேற எதுவும் தேவையில்லாம பேசுறது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை சார். நீங்க ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணிட்டு வரவங்க தானே. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லிடுங்க சார். என் தம்பிக்காக நமக்குள்ள இருக்கிற பார்ட்னர்ஷிப்பை வேண்டாம் மேடம். பழசெல்லாம் பேசி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க? விட்டுருங்க. எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்க எல்லாருமே வித்ட்ரா பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அவ்வளவுதான் மேடம். நீங்க எப்போ அக்ரிமெண்ட் எல்லாம் லிக்விடிஃபை பண்ணி பணத்தை செட்டில் பண்ணுவீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். ப்ளீஸ், எனக்காக. நாங்கெல்லாம் சொல்ல கண்ணா பாக்குற ஆளுங்க மேடம். உங்க தம்பி தான் வித்ட்ரா பண்ண சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன மன்னிப்பு, சால்ஜாப்பு, சாரிகிரி எல்லாம்? நாங்க சேர் போட்டு உக்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் வரல. எங்க முடிவை சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம். நீங்க எங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை ரெடி பண்ணிடுங்க. என்ன இப்படி பேசுறீங்க மேடம்? இது எங்க முடிவு. நீங்க பணத்தை எப்ப ரெடி பண்ண முடியும் அதை மட்டும் சொல்லுங்க. சார். அக்கா விடுக்கா, அவங்க விட்ரா பண்ணிக்கிட்டோம். அவசரப்படாத விஜய். மாமா ப்ளீஸ் நீங்க அமைதியா இருங்க. ராஜிமாவே பேசிக்கிட்டோம். இத பாருங்க, நான் செஞ்சது தப்பு தான். ஆனா என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியல. அதுக்காக உங்களை கட்டாயப்படுத்தலாம் விரும்பல. உங்க முடிவை நான் மதிக்கிறேன். அப்புறம் என்ன, பணத்தை ரெடி பண்ணுங்க. எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். எடுத்துக்குங்க. உடனே எப்படி கேட்போம்? ஒரு 2 days 3 days எடுத்துக்குங்க. சார் என்ன பேசுறீங்க? அமௌண்ட் ரொம்ப பெருசு சார். எத்தனை கோடி? 2-3 நாள்ல கொடுனா எப்படி? அப்புறம் எவ்வளவு நாள் வேணும்னு நீங்களே சொல்லுங்க. அது ஒரு 6 நாள்னா சரி, எடுத்துக்கங்க. என்னப்பா, சரிதானே? நான் இன்னும் முடிக்கல. ஒரு 6 மாசம் வேணும். எங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? அதிகபட்சம் 6 நாள். எங்க பணம் எங்களுக்கு முழுசா வந்து சேரணும். இல்லைன்னா நாங்க லீகலா போற மாதிரி இருக்கும். சார், என்ன சார் நீங்க? உங்களுக்கே தெரியும்ல, ரீசன்ட் டைம்ல கம்பெனியோட ரெப்புடேஷன்லாம் போய் எல்லாமே குழப்பத்துல தான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் பயப்படுறோம். போக போக இன்னும் மோசமா போகாதுன்னு என்ன நிச்சயம்? இருக்கிறத விட்டுட்டு எங்களை எங்க போக சொல்றீங்க? இங்க பாருங்க மேடம், கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் உடனே வித்து அமௌண்ட் ரெடி பண்ணுங்க. இதுக்கு மேல கம்பெனிக்கு உயிர் கொடுக்கறதெல்லாம் நடக்காத காரியம். எங்களுக்கு செட்டில் பண்ணீங்கன்னா நல்லது. ஆக்சுவலி நீங்க மன்னிப்பு கேட்டதுனால தான் நாங்களும் போனா போதுன்னு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா நாங்க கோர்ட்டு ஸ்டேஷன் தான் போற மாதிரி இருந்தோம். போகட்டுமா? என்னங்க? இது எங்க 3 பேரோட முடிவு மட்டும் இல்ல, உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற எல்லாரோட முடிவும் இதுதான். எல்லாருமே இதுல சைன் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு செட்டில் பண்ணணும்னு சொல்லி எல்லா கணக்கு வழக்கம் இதுல விவரமா இருக்கு. எல்லாரோட சார்பா இந்த நோட்டீஸை உங்க கையில கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தோம். சரி, ரொம்ப பேசினா பழகின பழக்கத்துக்கு நல்லா இருக்காது. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
முதல்ல பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்க. ஏன் சார் நிக்கிறீங்க? வாங்க சார் போலாம். விஜய், இப்படியே நிக்கிறதுனால எதுவும் ஆக போறதில்ல. அடுத்து என்ன பண்ணணும்னு முடிவெடுத்துட்டு தான் வேலை பார்க்கணும். இப்படியே நேரத்தை கடத்திக்கிட்டே இருந்தா ஒரு யூஸுமே கிடையாது. என்னக்கா பண்ண சொல்ற? க்ரோர்ஸ்ல உடனே பணத்தை செட்டில் பண்ணணும்னா எங்கக்கா போறது? நான் மனுஷனா இல்ல ஏடிஎம் மிஷினா? ப்ராப்பர்ட்டிஸ்லாம் செல் பண்ணி பணத்தை ரெடி பண்ணணும்னா அதெல்லாம் உடனே நடக்கிற விஷயமா? 1 மாசம் இல்ல 3 மாசம் ஆகும், இல்ல 6 மாசம் கூட ஆகும். அவங்க பாட்டுக்கு 1 நாள் 2 நாள்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படிலாம் கொடுக்க முடியாதுக்கா. மாமா, ப்ராப்ளம் எதுவும் வராதா? ப்ராப்ளம் வராதா? பணம் வரணும்ல. இங்க பாரு விஜய், இப்படி எடுத்தும் கவுத்தோம்லாம் பேசாத. அக்கா, இப்படி உடனே பணம் கேட்கறதுக்கு அவங்களுக்கு லீகலா கூட ரைட்ஸ் இல்ல. நம்ம கொஞ்சம் டைம் தரணும். அப்படி இல்ல விஜய், அவங்க சொன்ன மாதிரி ஷேர்ஸ் கொடுத்துரு. நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரே ஆப்ஷன் அது மட்டும்தான். என்னக்கா பேசுற? அவங்க அப்படிதான் சொல்லிட்டு போவாங்க. அதுக்காக இவ்வளவு நாள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கையில வச்சிருக்கிற ஷேர் மார்க்கெட் டவுனா இருக்கிற நேரத்துல நஷ்டத்துல விற்க சொல்றியா? வேற வழி இல்லல்ல விஜய். ஏன் நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இங்க பாரு, இதை இழுத்துக்கிட்டே போறதுல நல்லது இல்ல. கோர்ட்டு கேஸ்னு போறதுக்கு அவங்க எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க பெரிய கைங்கடா. இன்வெஸ்ட் பண்ண பணமே போனா கூட பரவாயில்லன்னு அதுக்கு மிஞ்சி எவ்வளோ செலவு பண்ணணும்னாலும் அவங்க ரெடியா இருப்பாங்க. நாம அப்படிலாம் செய்ய முடியாது விஜய். ரொம்ப வேகமா நம்ம ஏதாவது டிசைட் பண்ணாதான் திரும்ப அவங்க பிரச்சனை பண்றதுக்குள்ள நம்ம செட்டில் பண்ண முடியும். இங்க பாரு, கஷ்டமா தான் இருக்கும், எனக்கு அதெல்லாம் புரியுது. ஆனா நம்ம என்ன பண்றது? கம்பெனி பேரு கெட்டு போனது போனதாவே இருக்கட்டும். உன்னோட பேரும் கெட்டு போனா நல்லாவா இருக்கும் சொல்லு? சம்பாதிச்சுக்கலாம் விஜய். உழைப்ப போட்டாதானே எல்லாமே சரியாகும். இத பாரு, உன் கூட நான் எப்பவுமே இருப்பேன். இதெல்லாம் சரி பண்ணி நாம திரும்ப சேர்ந்து கம்பெனியை சூப்பரா நடத்த தான் போறோம். ஆனா இப்ப வேற எதுவுமே யோசிக்காத. அக்கா உன் நல்லதுக்கு தானே சொல்லுவேன். ஏற்கனவே நீ கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சி நொந்ததெல்லாம் போதும் விஜய். இப்ப திரும்ப இப்படி ஃபோர்ஜரின் வேற அலையணுமா? அதெல்லாம் நல்லாவா இருக்கும் சொல்லு? சரிதாங்க. ஆனா ஒரு 2 நாள் யோசிச்சு அப்புறம். இப்ப யோசிச்சு மட்டும் என்ன ஆக போகுது? இதே நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருக்க போறியா? அவங்க பணத்தை ரெடி பண்ணி தூக்கி போட்டுட்டு நிம்மதியா இருக்கிற வழிய பாரு விஜய். அப்போ நம்ம ஷேர்ஸை கொடுத்துடலாம்னு சொல்றியா? ஆமா விஜய், இன்னும் 2 நாள்ல கையில பணம் கிடைச்சிரும். அதை தானே அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இத பாரு, இதை விட வேற ஆப்ஷனே நம்ம கிட்ட இல்ல. என்னங்க? சொல்லு மல்லி. எதுவா இருந்தாலும் யோசிச்சுக்கங்க. ஏய், என்ன என்ன யோசிக்கணும்? அவங்க தான் டைம் கொடுத்துருக்காங்கல்ல. ஷேரை வித்தாதான் உடனே பணம் கிடைச்சிடும்னு சொல்றீங்களே. ஒரு 2 நாள் நிதானமா யோசிச்சு அப்புறமா முடிவெடுக்கலாம்னு சொல்றேன். நானும் அதை தான் யோசிச்சேன் மல்லி. ஆ, நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. உன் பொண்டாட்டி சொல்றதுதான் கேப்ப போல இருக்கு. அப்படி இல்லக்கா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அதனாலதான். இவளுக்கு பிசினஸ பத்தி என்ன தெரியும்? எல்லாம் தெரியுமா இவளுக்கு? அவ வேலையை மட்டும் பார்க்க சொல்லு. தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிட வேண்டாம்னு சொல்லு. நாளைக்கு நீ கோர்ட்டு கேஸ்ன்னு திரும்பவும் அலையணும்னு ஆசைப்படுறா போல இருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மேடம். பின்ன எப்படி? ஆ, ஒரு பக்கம் அவனை கதிரேசன் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வச்சுட்டான். இன்னொரு பக்கம் நீ போலீஸ கூட்டிட்டு வந்து தாலி கட்டிக்கிட்டு இங்க வந்து படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்க. இப்போ எதுக்கு அவன் நிம்மதியா இருக்கான்னு பாக்குறியா? இல்ல மேடம், எதுவா இருந்தாலும் 1க்கு 2 தடவை யோசிச்சு பண்ணுங்கன்னு தான் பொதுவா சொன்னேன். இங்க பாரு விஜய், அவளுக்கு ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கா. பிசினஸ்க்கு ஸ்பெல்லிங் ஆவது தெரியுமா அவளுக்கு? ஏதோ எம்டி மல்லி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. நீயும் அவளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இல்ல விஜய், நான் உன்னை கம்பல் பண்றேன்லாம் நினைக்காத. இன்வெஸ்டர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் அனுபவத்தை வச்சு ஷேர்ஸை விற்கிறது தான் சரிங்கிறதுனால நான் அதை செய்ய சொன்னேன்.
இல்ல உன் பொண்டாட்டிக்கு கிச்சன்ல சமைக்கிற அனுபவம் நிறைய இருக்கு, அவ சொல்றதுதான் சரியா இருக்கும்னு நீ நினைச்சனா நீ அப்படியே செய். கிச்சன் கேபினெட்லாம் எப்படி நாசமா போச்சுன்னு சொல்ல அவ்வளோ உதாரணம் இருக்கு ஹிஸ்டரியில. ஆனா ஒண்ணு, நியூஸ் சேனல், சோஷியல் மீடியான்னு எல்லாத்துலயும் உன் பேரை போட்டு நார் அடிச்சிருவாங்க. அதுக்கெல்லாம் நீ தயாரா இருந்துக்கோ, அவ்வளவுதான். ஆமாக்கா, நீ சொல்றதும் சரிதான். தப்பா ப்ராஜெக்ட் பண்ணோம்னா ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட நம்ம பேரை ஈஸியா டேமேஜ் பண்ணிடுவாங்க. நீ சொல்ற மாதிரி ஷேர்ஸை வித்து அமௌண்ட் ரெடி பண்ணி எல்லாமே செட்டில் பண்ணிடுவோம்க்கா. திரும்ப வந்து வட்டிக்கு கடன் வாங்குற மாதிரி நின்னா அதை விட அசிங்கம் ஒன்றும் பெருசா இல்லை. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.